பேப்பர் திறந்தாலே ஒரு நல்ல செய்தி இல்லையா? வெறும் கொலை தான் இருக்குது. அயோக்கிய தானம் பண்றவங்க என்கவுண்டர்ல போடணும். ஏய் பாத்தியா என்னையாடா சுட்டு போடுறா? அயோக்கிய தானம் பண்ணவங்கள சுட்டு சொன்னேன். உனக்கு என்ன எப்ப கோபம் வருது? ஊர்பட்ட பிரார்த்தனை தானே பண்ணு, அதான் கோவம் வருது. ஏய் என்னடி பேசுற? உண்மைதான் சொல்றேன். சரி, என்ன புருஷன் முன்னாடி 2 பேரும் ஒன்னா வந்துக்கிறீங்க? என்ன கதை? ஒரு சின்ன பஞ்சாயத்து ஆகி பேசிக்குப்பா, வந்து தீர்த்து விடு. டேய், உனக்கு நான் 1000 வாட்டி சொல்லிட்டேன், குப்பான்னு கூப்பிடாதுன்னு. குப்பு சாமின்னு கூப்பிட்டா வரேன். சரிடா குப்புசாமி, மறந்து போயிடுறா. என் பிள்ளை இங்க கேக்குறான். உள்ளதான் கடர் கஞ்சி மாதிரி துட்ட கும்பகார மாதிரி தூங்கினுக்குது. சரி அது இருக்கட்டும், வாடா கொஞ்சம் போயிட்டு வந்துடலாம். என்ன விஷயம் சொன்னா தானே தெரியும். ஒண்ணும் இல்ல, அந்த இட்லி காய்ச்சி விட்டு இட்லி கொண்டாந்து போய்க்கிறாரு, கையும் காலம் மாட்டின்னுக்கிறாரு. பஞ்சாயத்து ஆகி போச்சு, அதுதான் கூப்பிடுறாரு. அடா மானு கட்டவனு, இட்லி உண்ணா திருடியாடா மாட்டிக்குவ. அது ஏதோ எஸ் புதுக்கு நடந்துச்சா, நீ வா கூப்பா, நான் மன்னிப்பு கேட்டுறேன். இரு ஒரு நிமிஷம். டேய் போடு காலுங்களா, உள்ள இருந்து வெளியே வாங்கடா. டேய் வெளியே வாங்கடா. கொஞ்ச நேரம் தூங்கிட மாட்டேனே, ராத்திரில பொந்து ராவ காலத்துல வந்துவேன். டேய் எழுத உங்க அப்பா கத்தினே இருக்கிறான். கொஞ்ச நேரம் தூங்கிட மாட்டேனே, கத்தினே இருக்கிறானே, நான் கேக்குறேன் நீ வருதுங்களா பாரு. ஏய் வாங்கடா வெளியா. ஒரு நாள் தூங்கிட்டான், பெருக்கு எத்தனை வந்து வாயில ஓட்டிடுறேன். இந்த மூளை வந்து இங்க நிக்குதா? ஏய் நீ நேத்துக்கு இங்க வந்து நிக்கிறா? ஏய் உனக்கு வீடு வாசல் இல்ல, இங்க வந்து தூங்கிக்கிறா? ஆமா, இவரு வீடு வாசல் கட்டி ஏசி போட்டு வச்சிருக்காரு. வாடகை வீட்டுல தானே இருக்கிறான். டேய் எவ்வளவு நேரம் கத்தி கடுப்பேன்? போ கொஞ்சம் தூங்கிட்டான், அதுக்குன்னு கத்திரி கடிப்பியா? சரி ஏதோ பஞ்சத்து ஆயிடுச்சான், போயிட்டு வரேன். மளிகை பொருள் வரோம், வாங்கி வைங்க. பஞ்சாயத்தா என்ன பண்ணிட்டா திட்டு பையன்? இட்லி உண்ணா திருடி மாட்டிங்கிறாங்க அப்பா. அட இட்லி குண்டா திட்டியாடா மாட்டுவேன், மான கட்டவனே. ஏய் தமிழரா, என்னடா திட்டினாக்குறா? ஏமா இந்த ஆள் எப்படி கட்டினா எனக்கு சந்தேகமா இருக்குதா? இல்லடா, கல்யாணம் பண்ணும்போது உன்னை திருடி காப்பாத்துறதா சொன்னாரு. அப்பப்ப திருடி மாட்டிக்கிது முண்டக்கால் பண்ண, என்ன பண்றது? ஒண்ணும் பண்ணல, தூங்கும் போது கழட்டிக்கு போச்சு. புள்ளையாடியா? புள்ளையாடியா? இல்ல பொண்ணு பேசுற மாதிரி பேச்சு. யோ என்ன ஊர் மேல போட்டு போய் உதவாங்க ஐயா. வாங்க வைக்கிறேன்டா. உன்னையா வாங்க வைக்கிறேன், உங்க ஒப்பனையா வாங்க வைக்கிறேன். ஈசிடுவாரு. எப்போ யாரு வருவாங்க? ஏதோ மளிகை பொருள் வரேன்னிய. அண்ணாச்சி கையில ஆர்டர் பண்ணிக்கிறான், அவர் எடுத்து வந்து போட்டுருவாரு, வாங்கி வை. காசு குத்துட்டே இல்லையா? நான் இவங்க அப்பன மாதிரி திருடுனா காசுலாம் குத்துட்டு இருக்கிறான், வந்தா வாங்கி வை. பாத்தியா பாத்தியா, உன்னால என்ன திட்டன்றான். உர்ரா, அதெல்லாம் சரியா போடும். வாடா கூப்பா. அப்பப்ப குப்பா மானத்தை வாங்குறான். உன்ன டென்ஷன் ஆகுதுடா. டென்ஷன் ஆகுனப்போ தண்ணியில அதுல போய் தலைய விட்டுரு. போட்டோ விடுறா. போய் நின்ன வெட்பத்துறானுங்களா அவனுங்க? போட்டோ விடு, அதுல நம்மளுக்கு ஒரு அதிர்ஷ்டங்குது. என்ன சொல்ற, உண்மையாவா? அண்ணாச்சி வராராம் மளிகை சாமானோட. மனசுலாயோ தோ வராரு. 7 பயணங்களை வேலை வச்சுக்கிறேன், ஒரு பயணம் வேலை செய்யறதுல எல்லாம் சொல்லி ஞாபகம் வேண்டியிருக்குது. ஒரு சைல்டு செமட்ட மாட்டேங்கிறேன் நீ. மாப்பிள்ள என்ன பண்ணலாம்? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், கம்முன்னு இரு. ஏன்னா தம்பி குப்புசாமி இருக்காரா? குப்புசாமி குப்பை பொறுக்க போகிறாரு. டேய் கம்முனுரா, குப்பசாமி கொஞ்சம் வெளியே போயிருக்காருங்க. ஏன்னா சின்ன பசங்க கிண்டல் பண்றீங்க. ஓகே பரவாயில்ல விடுங்க. சரக்கு வந்திருக்கு. என்னடா மளிகை பொருள சரக்குன்ற ஆள? அப்படிதான் சொல்லுவாங்க. என்ன மாசம் பாத்துட்டு இருக்க? இறக்கல சரக்க. அண்ணாச்சியா என்னன்னா பொருள், என்னன்னா ரேட்டியா கரெக்டா சொல்லுங்க, எங்க அப்பாவுக்கு கணக்கு சொல்லலாம். சொல்லிதான் பில்லு போட்டு காசு கொடுத்தாப்ல. காசு குடுத்துட்டாங்கன்னா ஏமாத்திட்டுனா அப்படியா? அண்ணாச்சி பொருளோட டம்மியா இருக்கலாம், நாக்கு சுத்தம்ல. நாக்கு சுத்தமா? நாக்குல பிளேடு போட்டு சொன்னவே அண்ணாச்சியா? கம்ப்யூட்டர்ல என்ன செக் பண்ணணும்? இது எவ்வளோ? மஞ்சள் தூள் பாக்கெட் 10 ரூபாய். 10 ரூபாவா? நாங்க 5 ரூபான்னு தரோம், வாங்கிக்கிறியா? 5 ரூபாவா? 1000 பாக்கெட் போடல, வாங்கிக்கிறேன் அண்ணாச்சி. கண்டிப்பா வாங்கிப்பல. கண்டிப்பா வாங்கிக்கிறேனே, நீ போய் சொல்ற. அண்ணாச்சி நாங்கெல்லாம் போய்னா சொல்ல மாட்டோம். இது எவ்வளவு கிலோ? கொண்ட கடலை பெரிய கடலை 170 ரூபாய் கிலோ. வெறும் 70 ரூபாய்க்கு தரோம், வாங்கிக்கிறியா? எத்தனை கிலோ வேணும்? உண்மையை வாழ சொல்ற, நம்ப முடியலையே. நம்பிக்கை தான் வாழ்க்கை தான் நம்பிக்கை. உளுந்து பருப்பு எவ்வளவு? அது ஒண்ணும் 30 ரூபாய் கிலோன்னு குத்துடலாம் மாப்பிள்ள. சரி ஓகே. இது 200 ரூபாய் கிலோ. நாங்க தான் 30 ரூபாய்க்கு தரோன்றமே, வேணாமா? ஐயோ அண்ணாச்சி நம்ம பணம் எல்லாம். அண்ணாச்சி நீ நானா பொருள் எடுத்துன்னு வந்துக்கிறியோ, நாள்ல 1 மடங்கு வேடிக்கை நான் தரேன். ஆத்தாடி 100 ரூபாய் பொருள் எழுதுங்க தரியா? கண்டிப்பா தரேன். என்ன நான் வேணும்னு லிஸ்ட மட்டும் குத்துரு. எல்லா பொருளையும் 100 ரூபாய் போட்டுக்கல. லோடு வெளியே இருந்து வரணும், ஒரு 10% காசு கட்டினா தான் எடுத்துட்டு வர முடியும். 10%?
அம்முட்டு காசுக்கு எங்கேயில போகணும் தெரியல. நீ எங்காவது போயா குத்தா பொருள் வரும் எல்லாம் ஒண்ணும் வராது. ஏடா தம்பி கோவப்படல, ஜாமான் வச்சிருந்தேன் ஒரு 5000 ரூபாய் இருக்குது, இது அட்வான்ஸ் வச்சுக்கோ. என்ன புடி. நான் மாப்பிள்ள 5000 ரூபாய் தான் கொடுக்குறேன். விடு, அந்த அளவுக்கு பொருளை வாங்கிக்கலாம். ஏல ஜாமான் கட்ட வந்துரும்ல. கரெக்டா வரேன், கவலைப்படாத, நீ போ. ஏல எனக்கு ஒரு சந்தேகம்ல, உனக்கு ஜாமான் கம்மியா இருக்கிறது தெரியுமில்ல, என்கிட்ட சரக்கு வாங்குற? மூலகட்டம் அப்பப்போ புத்தி வந்த மாதிரி பேசுறேன், என்ன பண்ண போற? எனக்கு தெரியாத, நான் வாங்கலையா? நான் வாங்கவே இல்லையா? கரெக்ட் அண்ணாச்சி கரெக்ட், அவங்க அப்பா தான் வாங்கினாரு. இங்க இருக்குன்னு பார்த்தேன், அது கூட இல்ல. நம்பிட்டியா? ஏல இப்ப நம்புறல, சரக்கு கண்டிப்பா குத்துருங்க, ஃபுல் டீலர்ஷிப் நானே பாத்துக்கல. அப்ப நாங்க என்ன பண்றது? அப்பப்ப கட்டிங் கவனிச்சிரம்ல. அப்பனா ஓகே, நாளைக்கு நைட்டு வந்துரும் நினைக்கிறேன், நீங்க கடையை திறந்து வச்சுக்கங்க. ஏல ரா 12 மணிக்கு வச்சோட சரக்க பக்கத்துல வேற கண்ணு வச்சிடல. நல்லா கண்ணு வச்சிருவான். சரி போ. ஏல ஏல சென்னையில பெரிய பணக்கார பொருள் அணைச்சி நிறைய கிளைகள் ஓபன் பண்ண போறேன், வா போவோம். எத்தனை கிலோ ஓபன் பண்ணாலும் இந்த சைக்கிளை போட மாட்டான் பொழுது ஆளு. மாப்பிள்ள 5000 ரூபாய் நம்மளுக்கே வா. வேற யாருக்கடா கொடுக்க போறோம்? நம்மளுக்கு தான். ரவியா ரவியா, இவன் வரான். என்னடா இங்க தானே இருக்கிற, அப்படி கைத்தின்னு வர? வேலை ஒண்ணுதுனா நாளைக்கு வரியா? வேலைக்கா? யார கூப்பிடுறா? ஒண்ணே இல்ல இவன. அவன் வரமாட்டான். டேய் இவரு சரியா சொன்னா கேளு. ஏய் எங்களுக்கு நிறைய வேலை இருக்குதா, நீ கிளம்பு, காத்து வட்டோம். டேய் சம்பளம் 5000 ரூபாய் தரண்டா. 5 நிமிஷத்துல 5000 ரூபாய் சம்பாதிக்கிறோம். இவரு நம்மளுக்கு சம்பளம் வாங்கி தர போறாரா? எப்படா? அப்புதா? ஏய் கண்ணு வைக்காத போ. டே இப்படி இவ்வளவு சம்பாதிச்சீங்க? அதுக்கெல்லாம் எங்களை மாதிரி கிட்னி வரும். மாப்பிள்ள அது கிட்னி இல்ல. அசிங்க பத்திர பத்தியா அந்த அரைய காடு மாண்டிய முன்னால. சரி விடு, பாத்துக்கலாம். டேய் போடா, நீ நாங்க வேலைக்கு வரல. போங்க, என்ன வச்ச உங்க அப்பா கிட்ட அதான் சொன்னேன், எப்படின்னா போங்க. ஏய் கோயிட்டு முஞ்சியா, அப்பப்போ நீ தான் வந்து கோத்து விட்டு போறியா? ஏய் நான் எதுவுமே சொல்ல. விடு மாப்பிள்ள. ஏய் போடா. இன்னும் கொஞ்ச நாள்ல எவ்வளவு பணக்காரன் போற மட்டும் பாருங்கடா. என்ன மாப்பிள்ள சொல்லிட்டு போறான்? பணக்கார ஆக போறது ஒழுங்கா சொல்ல, அவன் ஆக போறான். ஏதோ நடந்து போச்சு. நான் இந்த நல்லா இல்லாத மூஞ்சி ஐந்து வந்து நான் ஆச்சா அச்சு கூடையில வாரி போட்டவங்க ஒப்பன. எப்பா இப்பதான்டா மனசு குளிந்துக்குதா, இன்னும் ஒண்ணும் பண்ணலையா? ஏன்டா என்ன பண்ண சொல்ற? நானா திருடா? ஏய் ஒரு அப்பனாச்சுக்கிறேன் என்னன்னு கேட்க மாட்டியா? இன்னும் 4 அடி போடத்தான் சொல்லுவோம், நாங்க கேட்கலாம் மாட்டோம். அப்பல உங்க அப்பனுங்க 4 அடி போட்டுருந்தா கரெக்டா தான் இருக்கும். விடு, நாளைக்கு நைட் அண்ணாச்சி வந்து போடுவாரு. அப்படியே சொல்ற, சரிதான். ஏய் அண்ணாச்சி மளிகை சாமான் குத்தாரா இல்லையா? இதோ குத்துக்கிறாரு பேரு, கூடிய வர விட்டு போயிட்டாரு. நல்ல மனுஷன், நம்மளுக்கு தான் ரேட்டு கம்மியா தான் கொடுப்பாரு. கொடுப்பாரு நாளைக்கு நைட் வந்து. மேடம் மாப்பிள்ள நம்ம போயிட்டு வரலாம். எதுவுமே கேட்காத போதுங்க பாரா. எதுவும் ஃபீல் பண்ணாதடா. ஓ எங்கடா தோசை கறி திருட்ட ஊர் மேல ஓடுவாங்க. போடா படி. நான் குடும்பம்டா இது. பொருள்லாம் கரெக்டா இருக்குதா பாக்கலாம். சொல்றத கேளுங்க. நீ நான் புதுசா சொல்ல போற? 70% 10% எக்ஸ்ட்ரா கேஷ்பேக் ஆஃபரா தானே, சந்தோஷமா வாங்கிட்டு போங்க. திருப்பதி என்னயா நீ பாட்டு ஆஃபர் மேல ஆஃபர் கொடுக்குற, எப்படியா கட்டுப்படி ஆகும்? அண்ணே லாபத்தை குறைச்சிட்டு வாடிக்கையாளர் அதிகமாக்கும்னே, நமக்கு வாடிக்கையாளர் தானே முக்கியம். இந்த வாசனை உனக்கு வருதாடா? மண்டியா டேய் மண்டியா. சார் ஒரு வெடி கூட வெடிக்காம இருக்காது, தரமா இருக்கும் சார். அண்ணே இது மட்டும் ஆஃபர் இல்லண்ணே, இன்னும் நிறைய இருக்கு நம்மகிட்ட. வேற என்ன பாக்குற? 5000 ரூபாய்க்கு மேல வெடி வாங்கினா ஒரு பேக் ஒண்ணு ஃப்ரீயா கொடுத்துறேண்ணே. சூப்பரா. 10,000 ரூபாய்க்கு வெடி வாங்கினா ஒரு பேக்கு அதோட ஒரு 60 சாட்டு வேற ஃப்ரீயா தரோம்னே. ஐயோ இது டபுள் சூப்பரா. ஏம்பா என்ன ஆஃபருக்கு மேல ஆஃபர் குத்துங்கிற? என்ன தாமா உன் கதை? நாங்களாம் வியாபாரம் பண்ணதான் வானாவா? அண்ணே தரமான வெடியை வச்சு நியாயமான முறையில விற்பனை பண்ணுங்க, நீங்களும் வியாபாரம் கரெக்டா பண்ணலாமே. ஏன்பா எல்லாரும் 5000 10,000 ரூபாய்க்குலாம் வாங்க முடியாது, கொஞ்சம் கம்மி ரேட்டு வாங்குறதுக்குலாம் எப்படிப்பா? பண்ணிக்கலாம்னே, 3000 ரூபாய்க்குள்ள வெடி வாங்கிக்கலாம். அதுக்கு ஏதாவது ஆஃபர் இருக்குதா? 3000 ரூபாய்க்கு நான் கொடுப்பாங்க. அவர் சொல்றான்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஆஃபர் கேட்டுக்கிறீங்க. அண்ணே 3000 ரூபாய்க்கு இருக்குண்ணே. 3000 ரூபாய்க்கு என்னப்பா ஆஃபரா? அண்ணே 3000 ரூபாய்க்கு நம்ம கடையில பில்லு அடிச்சாலே போதும். உங்க பேரை சீட் எழுதி போட்டு குழுக்கள் முறையில 10 பேத்துக்கு 32 இன்ச்சு LED டிவி கொடுக்கலாம்னு இருக்கோம். எல்இடி டிவியா? முதலாளி ஊந்துட்டாரு, இதுக்கு மேல நான் தான் முதலாளி. டேய் மண்டியா தொலைச்சு புடுவ தொலைச்சு. முதலாளி பட்டாசு இங்கதான் வந்து வாங்கணுமா இல்ல நம்மளே அமுச்சு வச்சிருவோமா? அதையும் சொல்றேங்க முதலாளி. அவசியமே இல்ல, அவங்க என்ன பட்டாசு வேணும்னு நம்மளுக்கு போன் மூலியமா சொன்னாலே போதும், நம்மளே செலக்ட் பண்ணி அனுப்பிச்சு விட்டுறோம் அவங்களுக்கு. முதலாளி அதான் நம்ம வெப்சைட் இருக்குல்ல, அதுல கூட போய் அவன் பட்டாசு செலக்ட் பண்ணிக்கலாம்ல. ஆமாண்ணே,
நம்ம பாக்கியா கிராக்கர்ஸ்.comனு வெப்சைட்டே இருக்கு. நீங்க அந்த லிங்க் செலக்ட் பண்ணி கூட அதுலயே நீங்க வெடி செலக்ட் பண்ணிக்கலாம். அப்பா இப்பதான்ப்பா கரெக்டான இடத்துக்கு வந்துக்கிறோம், இல்லன்னா இந்த கது முஷன் ஏமாத்திட்டு இருப்பான்ப்பா. முதலாளி தீபாவளிக்கு இன்னும் 1 மாசம் இருக்குது, இவ்வளவு சீக்கிரமே பட்டாசு வாங்கிடுவாங்களா? இப்பவே புக் பண்ணா தான் அவங்களுக்கு குறிப்பிட்ட தேதிக்குள்ள நம்ம அனுப்ப முடியும். அதனால தான் 1 மாசத்துக்கு முன்னாடியே நம்ம புக்கிங் எடுத்துக்கிட்டு இருக்கோம். கேட்டீங்களாப்பா? இதுக்கு மேல தெளிவா சொல்ல முடியாது, எல்லாரும் போன் பண்ணி ஆர்டர் புக் பண்ணுங்க. பாக்கியா கிராக்கர்ஸுக்கு கால் பண்ணுங்க. இந்த வருஷ தீபாவளிய சிறப்பா கொண்டாடுங்க. விநாயகர் சதுர்த்தில இருந்து விஜயதசமி வரையும் தாங்க இந்த ஆஃபர், மறக்காம புக் பண்றீங்க. இந்த தீபாவளியை ஹாப்பியா கொண்டாடுங்க. எல்லாருக்கும் advance தீபாவளி.